ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்ஜி லைஃப் ஸ்டைல் அண்ட் vlogs. இன்றைக்கி தான் என்னோடய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெசர்ட் சஃபாரி தான் போக போகிறோம். யூஏ வந்தால் கண்டிப்பாக வந்து டெசர்ட் சஃபாரி போகாத ஆளே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து போயிருப்பாங்க எல்லாருமே. நீங்களும் வந்து டெசர்ட் சஃபாரி போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். அபுதாபியில் இருக்கிற சஃபீர் மாலில் இருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு காரில் தான் போயிருந்தோம். நியர்லி 1.5 hours ட்ராவல் சஃபீர் மால்லேருந்து நாங்கள் போன இடத்துக்கு வந்துட்டு. எனக்கு லொக்கேஷன் நேம் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. இது வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தான் புக் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக வந்து அந்த இடத்துக்கும் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இந்த காரில் தான் வந்துட்டு நாங்கள் வந்து அங்கே போயிருந்தோம். சுற்றி பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து இப்படி தான் இருக்கும். என்னடா இங்கே ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு இந்த பைக் வந்து வச்சுருந்தாங்க. பைக் ரைடு கூட நம்ம போகலாம். அதே மாதிரி இந்த கார் ரைடும் வந்துட்டு போகலாம். நாங்கள் வந்து வார் டைமில் வந்ததுனாலே என்னென்னு தெரியல, ரொம்ப கம்மியாக தான் ஆட்களே வந்து இருந்தாங்க. நிறைய பேர்லாம் இல்லை. அதனால இவங்க எல்லா இதுக்குமே வந்து அதிகமாக தான் சார்ஜ் பண்ணாங்க. பைக் ரைடாக இருக்கட்டும், கார் ரைடாக இருக்கட்டும், இதுக்கு வந்துட்டு அதிகமாக தான் சார்ஜ் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப நேரம் பார்கெயின் பண்ணிங்கன்னா கம்மி பண்ணுவாங்க. ஒரு ஃபைனலாக ஒரு ஸ்டேஜில் வந்து ஓகே யாருமே ஏறல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களே வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் வேணால் பார்கெயின் பண்ணி பாருங்கள். எடுத்த உடனே அந்த அமௌண்ட்டுக்கு வந்து கொடுக்காதீங்க. இந்த உள்ளே வந்து இடம் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு கடை இருந்துச்சு. அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஸ்டால் மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே இடம், ஒரு ஸ்டேஜு, இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த இடத்துல வந்துட்டு எங்களுக்கு வந்து எங்களோட பேக்கேஜில் ஒட்டக ரைடு மட்டும்தான் வந்து இன்க்ளூடட். மித்த எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே பேமெண்ட்டு தான். அந்த கழுகு கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது அது எல்லாத்துக்குமே வந்து பேமெண்ட்டு தான் சொன்னாங்க. இதுக்கு ஒட்டகம் வேறு ரொம்ப ஒரு மாதிரி கத்திகிட்டே இருந்துச்சு. பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுலேயும் ஒரே ஒரு ரைடு வந்து போயிட்டேன் எப்படியோ. ஃபஸ்ட் டைம் நான் குதிரையில் கூட ஏறினதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் முக்கியமான பார்ட்டே வந்துட்டு இந்த டெசர்ட்டில் வந்து சஃபாரி போகிறது தான். நீங்கள் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஃபஸ்ட்டு போகும்போது என்ன நினச்சேன்னா, இந்த இடம், இந்த ஒட்டக ரைடு, இந்த பைக் ரைடு, கார் ரைடு, இதுக்கு தான் இவ்வளோ காசு கொடுத்து நம்ம இங்கே வந்தோமா, எதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்து ஆக்சுவலாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக தான் வந்து இங்கே கொஞ்சம் 6 o'clock அந்த டைமுக்கு தான் வந்து இதில் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ தான் வந்து அப்பாடா ஒர்த்துடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். போகிறதுக்கு பயந்துட்டு ஃபஸ்ட் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீங்களும் வந்து ஐயோ டெசர்ட் மேலெலாம் வண்டியிலலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி பயந்து வந்து இருக்காதீங்க. கண்டிப்பாக போங்க. அப்படியே வந்து மேலே இருந்து கீழே போடுறது அப்படி இப்படின்னு டெசர்ட்டில் டொம்முன்னு வந்து போட்டு எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வியூ பாருங்கள், நம்ம வந்து டாப்பில் போயிட்டுருக்கோம். அப்படியே வந்து சர்றன்னு கீழே வந்து இறக்குவாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பயமாக இருந்துச்சு. நாங்கள் கத்திக்கிட்டே தான் இருந்தோம் உள்ளேருந்து. அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து அவங்க ரைடு முடித்து அங்கே கொண்டு வந்து விடுற டைம்லலாம் வந்து எனக்கெலாம் ஒரு மாதிரி வாமிட்டே வர்ற அளவுக்கு கேர் ஆயிடுச்சு. ஸோ நைட்டு வந்து அதுக்கப்புறம் இருட்ட ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து அங்கே இருந்த பைக்கு அது எல்லாமே வந்து அவங்க வேறு லொக்கேஷனுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டின்னர் தான் இருக்கும். டின்னர், அதுக்கப்புறமா வந்து பெல்லி டான்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து போனோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நைட் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் நைட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் 2ல் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடந்துச்சு. கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே ஒரு டவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவலுக்கும் வந்துட்டு சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க சீட் பண்ணி எங்கள் தலையில் வந்து கெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அமௌண்ட் வாங்கிக்கிட்டாங்க வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமாவும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பார்ட் 2 வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.